வணக்கம். Who is the face of RSS? Who is the face of BJP? Who is the face of India? இந்த கேள்வியை நான் எதற்காக கேட்கிறேன்? இந்த கேள்வியை நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டீர்கள்னா, இந்தியாவை, பிஜேபியை RSS உடன் வளர்ந்து போன ஒரு தலைவர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. விஸ்வகுரு, ஒரு ஐடென்டிட்டி. உலகத்தையே காப்பாற்றக்கூடிய வேலை யார் பார்க்கிறார் என்றால் நம்ம சூப்பர் ஹீரோவான நரேந்திர மோடி. 2 நாடுகளுக்கு நடுவே ஒரு போர் வெடித்தால் ஒரு ஃபோன் காலில் பாப்பானே வார் ருக்வாதி பாப்பா, அது மாதிரியான பல்வேறு செய்திகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். ஆனால் இவருடைய எந்த அளவில் வளர்ச்சி இருந்ததோ, அந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பணம் இருந்ததோ, அந்த பலம் இருந்ததோ, எந்த கார்ப்பரேட்டிற்காக இந்த நாட்டை கூறு போட்டு விற்கக்கூடிய வேலையை பார்த்து வந்தாரோ, அதே கார்ப்பரேட் சிக்கி தவிக்கும் போது நரேந்திர மோடியை நீங்கள் விமர்சித்தால் பார்லிமெண்டில் ஒரு சத்தம் கூட வராது, ஒரு கூச்சல் கூட வராது. அடானி என்கிற வார்த்தைக்கான என்று கூறி பாருங்கள், ஒட்டுமொத்த என்டிஏ, ஒட்டுமொத்த பிஜேபி கூட்டம் கூச்சல் போட தொடங்கிவிடும். அந்த அளவில் அந்த பதற்றம். அப்போ இந்த நாட்டை யார் நடத்தி வருகிறார்? அடானி நடத்துகிறாரா அல்ல மோடி நடத்தி வருகிறாரா? எந்த அளவில் அடானியுடைய விஷயத்தை பற்றி நாம் பேசுகிறோமோ அதற்கும் மேலே பிரைம் மினிஸ்டர் மோடி வரும் காலத்தில் மாற்றப்பட இருக்கிறாரா? பிஜேபி பிரைம் மினிஸ்டர் மோடி, இதற்கு மேல் உங்களை எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியாது, வண்டியை விட்டு இறங்கி விடுங்கள் என்று அவரை இறக்கிவிட பார்க்கிறதா? எந்த RSSற்கு எத்தனையோ நலங்களை தேடி கொடுத்தாரோ பிரைம் மினிஸ்டர் மோடி, இதற்கு மேல் உங்களை நாங்கள் பொறுத்துக்கொள்ள முடியாது, கிளம்பு என்று கூறிவிட்டதா RSS? அப்போ நரேந்திர மோடியுடைய சக்சஸரை பற்றி இன்னைக்கு பிஜேபி RSS சிந்திக்க தொடங்கிவிட்டதா? இதை பற்றி ஆழமாக பார்க்கலாம். பாருங்கள், நரேந்திர மோடியுடைய சக்சஸர் யார்? நரேந்திர மோடிக்கு பின்பு பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய தகுதி, அந்த இடத்தை பிடிக்கக்கூடிய தகுதி யாரிடம் இருக்கிறது? பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு சீனியர் லீடர்ஷிப்பை ஏற்கனவே ஓரம் கட்டிவிட்டார் மோடி. இந்த நாட்டை 2.5 நபர்கள் நடத்துவதாகவும் கூறினார்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, 3ஆவதாக அருண்ஜேட்லி இருந்தார். அவருக்கு பின்பு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துவிட்டார். அதாவது இந்த 2.5 நபர்கள் மட்டும்தான் இந்த நாட்டை நடத்தி வருகிறார்கள். சீனியர் லீடர்ஸ் என்று நீங்கள் பார்க்கும்போது யோகி ஆதித்யநாத் எடுத்துக்கொள்ளுங்கள், நிதின் கட்கரி எடுத்துக்கொள்ளுங்கள், ராஜ்நாத் சிங் எடுத்துக்கொள்ளுங்கள், சிவராஜ் சிங் சௌஹான் போன்ற நபர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் மோடியை ரீப்ளேஸ் செய்ய முடியுமா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. செகண்ட் இடத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷா, அவர்தான் சர்வேயில் 1ஆம் இடத்தில் இருக்கிறார் என்கிற ஒரு சர்வே ரிப்போர்ட்டை எடுத்து வைத்திருக்கிறார்கள். மூட் ஆஃப் த நேஷன். வாட் இஸ் மூட் ஆஃப் த நேஷன்? இட் இஸ் அமித்ஷா. ஏன் இந்த சர்வே வந்தது? எதற்காக அதை கொண்டு வந்தார்கள்? வரக்கூடிய 3 மாநில தேர்தலுக்கு சற்று முன்பு ஏன் இந்த சர்வே வந்தது என்கிற இந்த கேள்வியை நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உண்மையிலேயே அமித்ஷா பிரைம் மினிஸ்டர் மோடி அளவில் பிரபலமானவரா? அந்த அளவில் அவருடைய ஃபேஸ் வேல்யூ இருக்கிறதா? அந்த அளவில் பிஜேபி மீது அந்த கண்ட்ரோலிங் பவர் இருக்கிறதா? RSS அவருக்கு அந்த இடத்தை கொடுத்து விடுமா என்று நீங்கள் பார்த்தீர்களா? ஏற்கனவே இருக்கக்கூடிய இத்தனை சீனியர் லீடர்ஷிப் இருக்கும்போது, யோகி ஆதித்யநாத், நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், சிவராஜ் சிங் சௌஹான் போன்ற பல தலைவர்கள் இருக்கும்போது எப்படி அவரை ஓவர்டேக் செய்து அமித்ஷா வந்தார்? அமித்ஷாவுடைய அடையாளம் இப்போ வந்தது பிஜேபியில். பிரைம் மினிஸ்டர் மோடியுடன் அவர் டெல்லிக்கு டிராவல் செய்து வந்தார். அதற்கு முன்பு குஜராத் அரசியலில் தான் அவர், அதிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருந்தது, கிரிமினல் அஃபென்சஸ்கள் அவர்கள் மீது இருந்தது. இன்னைக்கு அவரே ஹோம் மினிஸ்டராக இருக்கிறார். சரி, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பார்க்கும்போது ஆஃப்டர் மோடி ஹூ என்கிற இந்த சர்வே ரிவீல்ஸ் நேஷன்ஸ் மூட் ஆன் த சக்சஸர் ஃப்ரம் பிஜேபி. பிஜேபியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களில் ஒரு பெயர் வெளியாகி இருக்கிறது. இந்தியா டுடே குரூப்போடைய பை ஆனுவல் ஃப்ளாக்ஷிப் சர்வே என்ன எடுத்து காட்டுகிறது என்றால், ஓவர் 25% backing him. That is, Amit Shah is seen as the top choice to succeed Prime Minister Modi as BJP's Prime Minister
candidate over other senior BJP leaders like Yogi Adityanath or Nitin Gadkari. India Today Group ஒரு சர்வேவை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சர்வேவில் 25% பிஜேபியினர்கள், பக்தர்கள், சங்கிகள் அமித்ஷாவை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக பார்த்து வருகிறார்களா? நிதின் கட்கரியை பற்றி அவர்களுடைய அபிப்பிராயம் குறைவாக இருக்கிறது. யோகி ஆதித்யநாத்துடைய அபிப்பிராயம் குறைவாக இருக்கிறது. அதனால் இவரை பற்றி நீங்கள் புகழ்ந்து பேசுங்கள். எப்படி இதை நம்பலாம்? என்னெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் இருக்கிறது? எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடியை இறக்கி விடுவதற்கான பிளான் போட்டுவிட்டது பிஜேபியின் RSS என்று அதை நீங்கள் இதற்கு மேல் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியன் பார்லிமெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் 2023 வரை எந்த அளவில் சிக்னிஃபிகண்டான பல்வேறு பில்ஸ்கள் பாஸ் செய்யப்பட்டது. அதாவது பில் வரும், வாய்ஸ் ஓட்டை கூறுவார்கள், 1 நிமிஷம் 2 நிமிஷத்தை தாண்டி அந்த பில் இருக்காது. ஒரு சில பில்களுடைய டிஸ்கஷன் டேபிளில் கூட அந்த பேர் வராது. ஆனால் பில்ஸ் பாஸ் ஆகி கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா 2023 பார்லிமெண்ட்டில் கொண்டு வரப்பட்ட பில், லோக்சபாவில் 41 பில்கள், ராஜ்யசபாவில் 5 பில்கள். பாஸ் ஆன பில்களுடைய எண்ணிக்கை பாருங்கள், கொண்டு வந்தது 41, பாஸ் ஆன பில்கள் 47. 6 பில்களை பற்றி பேசக்கூடவில்லை. அதே போன்று ராஜ்யசபாவில் வெறும் 5 பில்கள் தான் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டது. ஆனால் பாஸ் ஆன பில்கள் 49. மொத்தம் 46 பில்களை கொண்டு வந்தார்கள். இதில் 2 செஷன்ஸ்களையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீர்கள்னா 49 என்று கூறுகிறார்கள். அதே போன்று 2024 இந்த பில்களுடைய எண்ணிக்கை பாருங்கள். கொண்டு வந்த பில், அதாவது மக்கள் 400 பார் கொடுக்கவில்லை, 240 இவர்களை முடக்கிவிட்டதற்கு பின்பு, ஆப்போசிஷன் ஸ்ட்ராங் ஆனதற்கு பின்பு, இந்தியா அலைன்ஸ் ஸ்ட்ராங் ஆனதற்கு பின்பு, ராகுல் காந்தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக அமர்ந்ததற்கு பின்பு பிஜேபியோடைய நிலை என்னவென்று நீங்கள் பாருங்கள். லோக்சபாவில் 12 பில்ஸ்கள் கொண்டு வரப்பட்டது, ராஜ்யசபாவில் 2 பில்கள் கொண்டு வரப்பட்டது. ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் பார்த்தீர்கள்னா 14 பில்கள் கொண்டு வந்தால் கூட பாஸ் ஆன பில்களுடைய எண்ணிக்கை வெறும் 3 மட்டும்தான். அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய ஹோல்ட் போய்விட்டது. ராஜ்யசபா எடுத்துக்கொள்ளுங்கள். பிஜேபியிடம் 86 எம்பிக்கள், அதே நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் விச் இஸ் NDA அனைத்தையுமே சேர்த்து பார்த்தீர்கள் வெறும் 101 மட்டும்தான். மெஜாரிட்டி எவ்வளோ? 113. ராஜ்யசபாவிலும் இவர்களால் எதுவுமே சாதிக்க முடியவில்லை. லோக்சபாவில் பாஸ் ஆகி ராஜ்யசபாவில் நீங்கள் பாஸ் செய்தால்தான் அந்த சட்டம் பாஸ் ஆகும். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டும் தன்னுடைய உண்மை முகத்தை காட்ட தொடங்கிவிட்டது. பிஜேபியை பார்த்து நாங்கள் பயப்படுவதெல்லாம் மாட்டோம், RSSோடைய கொள்கைக்கு நாங்கள் போக மாட்டோம் என்று. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் EDயோடைய பவரை கத்தரித்து விட்டது சுப்ரீம் கோர்ட். இதற்கு மேல் நீங்கள் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் கைது செய்ய முடியாது. அது போன்ற பல்வேறு பவர்களை எப்படி பிஜேபி மிஸ்யூஸ் செய்து வந்ததோ இதற்கு மேல் அவர்கள் செய்ய முடியாது என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். பிஜேபியுடைய அந்த மிகப்பெரிய ஆயுதத்தை முடக்கிவிட்டது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் ஒவ்வொன்றாக படித்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். பிரைம் மினிஸ்டர் மோடியை மாற்றிவிட்டு இன்னொரு சக்சஸரை கொண்டு வருவதற்கான பல்வேறு விஷயங்களை பார்த்து வந்தார்கள். அமித்ஷாவை குஜராத் அண்ட் கோ, குஜராத் கம்பெனி அண்ட் கோ விச் இஸ் அடானி அண்ட் அம்பானி, மற்ற குஜராத்தி பிஸ்னஸ்மேன்ஸ், பிரைம் மினிஸ்டர் மோடி எல்லாருமே ஒரு ப்ரொபகண்டா முறைப்படி அமித்ஷாவுடைய பெயரை ஃபார்வர்ட் செய்ய தொடங்கிவிட்டார்கள். நிதின் கட்கரியை பற்றி நீங்கள் பேசினீர்கள். நேர்மையான ஒரு தலைவர், அவர் மீது பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டுகளை உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் அவர் ஒரு மகாராஷ்டிரியன். உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத், அவர் குஜராத்திற்கு எதுவுமே செய்ய மாட்டார், கேள்வி கேட்கிறார். எங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. ராஜ்நாத் சிங், அவரும் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர், அவரும் எதுவும் செய்ய மாட்டார். சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர், அவர் எப்படி குஜராத்திற்கு செய்ய போறார்? செய்ய மாட்டார். அதனால் குஜராத் கம்பெனி, எப்படி கம்பெனி ராஜ்யம் இருந்ததோ, வெள்ளையர்கள் வந்து இந்த நாட்டை ஆண்டு வந்தார்களோ, அதே போன்ற ஒரு புதிய கம்பெனி குஜராத் கம்பெனி இந்த நாட்டை ஆள தொடங்கிவிட்டது. அவர்கள் தன் கையிலிருந்து அந்த பவரை நழுவ விட மாட்டேங்கிறார்கள். அதனால்தான் மூட் ஆஃப் த நேஷன் என்கிற இந்த புதிய ரிப்போர்ட்டை இவர்கள் திணிக்க பார்த்திருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு பின்பு அமித்ஷா தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் என்று.
இது மட்டுமல்ல, இந்த சக்சஸர் போட்டியில் பல்வேறு நபர்களை நான் எடுத்து காட்டினேன். லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் 2024ஆம் ஆண்டு எந்த விதமான பில்ஸ்கள் பாஸ் செய்யப்பட்டிருக்கிறது, 2023ஆம் ஆண்டு எந்த விதமான டிஸ்கஷனும் நடத்தாமல் எந்த அளவில் பில்களை பாஸ் செய்தார்கள். அது 3 வேளாண் சட்டமாக இருக்கட்டும், அது மணிப்பூரில் நடந்த பல்வேறு விஷயங்களாக இருக்கட்டும், அது இந்த நாட்டின் ஹெல்த் செக்டராக இருக்கட்டும், எஜுகேஷன் செக்டராக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு பில்ஸ்களை இன்க்ளூடிங் ப்ராட்காஸ்டிங் பில் கொண்டு வர பார்த்தார்கள். அதையும் இவர்களால் கொண்டு வர முடியவில்லை. அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கான நிலை என்ன அது உங்களுக்கு தெரியும். இது போன்ற மக்களுக்கு எதிரான எத்தனையோ பில்ஸ்களை 2023ஆம் ஆண்டு எந்த அளவில் ஏக் அகேலா சப்பே பாரி, நான் ஒருவனே அனைத்து நபர்களுக்கும் மேலே இருக்கிறேன் என்று கூறக்கூடிய அதே பிரைம் மினிஸ்டர், அவருடைய முகத்தை உங்களால் இப்போ பார்க்க முடிகிறதா? டெலிவிஷன் மீடியாவில் அவரை நீங்கள் பார்க்கிறீர்களா? ஆங்காங்கே எந்த அளவில் போஸ்டர்ஸ்கள், வேக்சின் நான் தான் கொடுத்தேன், உலகத்திற்கு நான் தான் கொடுத்தேன். சீரம் இன்ஸ்டிடியூஷன் தயாரித்த வேக்சினாக இருக்கட்டும், பாரத் பயோடெக் தயாரித்த வேக்சினாக இருக்கட்டும், ஒரு நயா பைசா இந்த நாட்டு அரசாங்கம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் செலவு செய்யவில்லை. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய புகைப்படத்துடன் சர்டிஃபிகேட் கிடைக்கிறது. யாருடைய ரிசர்ச், யாருடைய பணம், யார் விஸ்வகுரு ஆகுது நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது பிஜேபியோடைய கிராஸ் ஓட்டிங் லோக்சபாவில் நடக்கப் போவதாக இவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அதாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களே மோடியை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கான பல்வேறு விஷயங்களை தொடங்கிவிட்டார்கள். மோடி அண்ட் அமித்ஷா கொண்டு வரக்கூடிய இது போன்ற திட்டங்களை நாங்கள் எதிர்ப்போம் என்கிற அந்த விஷயத்தை வெளிப்படையாக பல்வேறு தலைவர்கள் பேச தொடங்கிவிட்டார்கள். உதாரணத்திற்கு ஜிஎஸ்டி ஆன் ஹெல்த், லைஃப் இன்சூரன்ஸ், இது போன்ற ஹெல்த் செக்டரில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்க எப்படி ஜிஎஸ்டி போடலாம் என்கிற அந்த எதிர்குரலை யார் எழுப்பினார்? நிதின் கட்கரி எழுப்பினார். நிதின் கட்கரி மட்டுமல்ல, சுப்பிரமணியம் சுவாமி, ஒரு சீனியர் லீடர் ஆஃப் பிஜேபி, சத்யபால் மலிக், இன்னொரு சீனியர் லீடர் ஆஃப் பிஜேபி, இவர்கள் எல்லாம் எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி அரசாங்கத்துடைய தவறுகளை, யோகி ஆதித்யநாத் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் அமித்ஷாவுடன் அவருடைய அந்த எதிர்ப்பு குரல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. 18 ஆண்டுகள் வரை மத்திய பிரதேசத்தை ஆண்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் மாமாஜி சிவராஜ் சிங் சௌஹான், அவரை 2 நிமிடத்தில் எப்படி நீங்கள் தூக்கி வீசினீர்கள்? அந்த இடத்துல ஒரு யாதவ் என்கிற மோகன் யாதவை அமர வைத்து விட்டீர்கள். இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது ஒரு எதிர்கோரல் நிச்சயமாக கிளம்பிவிட்டது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அல்ல புல்டோசர் அரசியல் செய்து வந்த இது போன்ற நபர்களை ஒவ்வொரு முறையும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சாட்டையடி கொடுக்க தொடங்கிவிட்டது. இதையும் தாண்டி நீங்கள் பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனே பிஜேபியாக இருக்கட்டும் அல்ல ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கட்டும், மோகன் பாகவத் பல இடங்களில் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்க தொடங்கிவிட்டார். பிஜேபிக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். இன்னொரு பக்கம் ஜேபி நட்டா போன்ற நபர்கள் இதற்கு மேலே எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய தேவை கிடையாது, நாங்களே வளர்ந்து விட்டோமே, ஆர்எஸ்எஸ் ஒரு ஐடியாலஜிக்கலாக மட்டும் இருக்க வேண்டும், நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோடு இருக்கிறோம் என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது வெளிவரக்கூடிய ஒரு ஐடியா, பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய முகத்தை வைத்து இதற்கு மேல் பிஜேபியால் இந்த நாட்டில் ஆள முடியாது, அவருடைய முகத்தை வைத்து அடுத்த தேர்தல்களில் எங்களால் வெற்றி பெற முடியாது, அவருடைய முகத்தை வைத்து நாம் சரியதான் போகிறோம் ஒழிய எங்களால் எந்த மாநிலத்தையுமே வெல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அந்த முகத்தை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலிருந்தும் குறைக்க தொடங்கிவிட்டார்கள். எந்த அளவில் ராகுல் காந்தியுடைய அல்ல இந்தியா அலைன்ஸை சார்ந்த பல்வேறு தலைவர்களுடைய அந்த முகங்களை, அந்த மீடியா பிரசன்ஸை நீங்க பார்க்க முடிகிறதோ அந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி கிடையாது என்பதை பல்வேறு ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்காட்டி தொடங்கிவிட்டது. பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய சக்சஸர் யார்? இந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்டிருந்தால் உங்களுடைய பதில் என்னவாக இருந்திருக்கும்? பிஜேபியில் உள்ள எந்த தலைவரை நீங்க அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக பார்க்க ஆசைப்படுகிறீர்கள்? இந்தியா அலைன்ஸை சார்ந்த ராகுல் காந்தி,
versus who என்கிற கேள்வியை இன்னைக்கு நான் கேட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களுடைய பதிலை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.